He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே அதிகமாகக்கூடிய ஒரு குரு பயிற்சியை இந்த குரு பயிற்சி அமையுது. வாக்குஸ்தானத்தில் வந்து குரு உச்சமாகறாரு. சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. ரொம்ப தன்னை ஷோ ஆஃப் பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இருக்காது. சில இடங்களில் இவங்க சொன்னாலும் 4 பேர் இவங்களை அவமதிக்கக்கூடிய ஒரு ஸோ வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்ருக்குறோன்னா அது சக்சீட் ஆகிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறப்ப தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் மிதுன ராசி அன்பர்களில் நிறைய கணவன் மனைவிகள் பார்த்தீங்கன்னா சுப பிரிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன சுப பிரிவுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ பொண்ணுக்கு வந்து ஒரு கணவன் அமைகிறது, இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான பிராப்தங்கள்லாம் நடக்கும். இன்னும் ஒரு ஆடானா சொல்லணும்னா ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்க்கு நீங்கள் நிறைய ஆட்படுவீங்க. அப்போ உங்கள் பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் ஆஃபீஸில் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன தப்பு பண்ணாலும் சுற்றி இருக்கிறவங்க மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபுளாக நீங்கள் மாற்றிக்கணும். வாழ்வியல் ரீதியாக நாங்கள் என்ன பண்ணலாம்? ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் தரப்போகுது? மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே அதிகமாகக்கூடிய ஒரு குரு பயிற்சியை இந்த குரு பயிற்சி அமையுது. வாக்குஸ்தானத்தில் வந்து குரு உச்சமாகறாரு. சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை இல்லையா? நம்ம சொல்கிறத வந்து 4 பேர் கேட்குறாங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயம்தான். இவ்வளோ நாள் வந்து மிதுன ராசிக்கு அப்படின்னா நிறைய அறிவு இருக்கும். சில இடங்களில் இவங்களே பேசாமல் அவங்கள வந்து குறுக்கிக்குவாங்க. இது எதுக்கு நம்ம சொல்லணும், நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம அமைதியை நமக்குள்ளே வச்சுக்கணும். கொஞ்சம் ரிசர்வ்டான ஒரு பீப்புள் தான். ரொம்ப தன்னை ஷோ ஆஃப் பண்ணணுங்கிற ஆசையெல்லாம் இருக்காது. சில இடங்களில் இவங்க சொன்னாலும் 4 பேர் இவங்களை அவமதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். சரியாக தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் இவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இவங்க லைஃப்பில் அதிகமாக இருந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் மாறி சரியான வார்த்தைகளை சரியான இடத்துல பிரயோகம் பண்ணி தன்னுடைய பேச்சை 4 பேரை கேட்க வைக்கக்கூடிய ஒரு பராக்கிரமம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். யாராவது ஏதாவது இவங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணாலும், ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க செய்கிறதை அவங்க நினைக்கிறதை இவங்களை செய்ய வைக்க முயற்சி பண்ணாலும் லாஜிக்கலாக பேச ஆரம்பிப்பாங்க. இதை ஏன் நான் செய்யணும், இது தப்பு, இதை நான் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, இதை நீ செய், இல்லது இதை இப்படி பண்ணாதான் சரி, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படிலாம் ரொம்ப தைரியமாக பேசி லாஜிக்கலாக எல்லாரையும் மடக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின் நிச்சயமாக இருக்குது. மேம், மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பார்வை பலன்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கு? மிதுன ராசி அன்பர்களில் நிறைய பேர் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகம் வந்து இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி ஏற்படுது. வேலையிலே தான் இருந்துகிட்ருக்கேன், பட் ஒரு சொந்த ஓனர் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு என்னுடைய ஆசை அப்படின்னா அதை குரு பகவான் அவருடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை மூலமாக நிறைவேற்றி தராரு. ஏன்னா 9ஆம் பார்வை விழக்கூடிய இடம் 10ஆம் இடம். 10 அப்படிங்கிறது சுய தொழில். நானே ஒரு முதலாளி ஆகணும்னா அதுக்கு 10 வலுத்திருக்கணும். 10 அப்படிங்கிறது கர்மம். கர்மமே கண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒரு வேலையை தானே உருவாக்குறது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லலாம், சொந்த தொழில் அப்படின்னு சொல்லலாம், பிஸ்னஸ்னும் சொல்லலாம். அந்த ரெண்டுமே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு அவர்களுடைய படிப்பு தகுதி சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு புதிய தொழில் அமைச்சு 4 பேருக்கு இவங்க சம்பளம் கொடுக்குற அளவுக்கு முன்னேறதுக்கான யோகம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் மாதிரி பண்ணுவாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆகிறதுக்கான யோகம் பிராப்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளிநாட்டு யோகத்தை வந்து 8ஆம் இடத்துக்கு விழக்கூடிய 7ஆம் பார்வை வந்து கொடுக்குது. ஸோ வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்ருக்குறோன்னா அது சக்சீட் ஆகிறது. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறப்ப தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்க வைப்பார். ஸோ வாங்கக்கூடிய கடன்கள் வந்து அதிகப்படியான கடன் வாங்காமல் அளவுக்கான கடன்கள் வாங்கிக்கிறது விசேஷம்தான். என்னதான் இருந்தாலும் சுபகிரகம் எங்கேயும் போய் மாட்டி விட மாட்டார், கெடுக்க மாட்டார். ஸோ கடன் மூலமாக சில பேர் லாபம் அடைவாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்கும். சுய தொழில் ஆரம்பிப்பாங்க. அந்த சுய தொழில் கூட கடன் வாங்கி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தையும் இந்த குரு பார்வை மிதுன ராசிக்கு பெற்றுத்தருது. மேம், இப்போ பொதுவாக இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுடைய குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசி அன்பர்களில் நிறைய கணவன் மனைவிகள் பார்த்தீங்கன்னா சுப பிரிவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன சுப பிரிவுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேலை சம்மந்தமாக 2 பேரும் தள்ளி தள்ளி இருக்குது. சுப பிரிவுனா என்ன, சண்டை போட்டு பிரிகிறது, கோர்ட் கேஸ் வரைக்கும் இழுத்துட்டு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது. என்னதான் இருந்தாலும் குரு சுபகிரகம் 7ஆம் அதிபதி 7க்கு 8ல் மறைஞ்சு உச்சமாகிறதுனால கணவன்னா யார் மனைவினா யார் அப்படிங்கிறத மிதுன ராசி அன்பர்களுக்கு புரிய வைப்பாங்க. வாழ்க்கை துணையுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத
புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம், குழந்தை பிறந்திருக்குன்னு அம்மா வீட்டுக்கு போகலாம், இல்லை ஹஸ்பண்டுக்கு ஒரு இடத்துல வேலை, ஒய்ஃப்க்கு ஒரு இடத்துல வேலைங்கிற மாதிரியான சூழ்நிலை, இல்லை வெளிநாட்டில் கணவன் இருப்பார், மிதுன ராசி கணவன் வெளிநாட்டுக்கு போவார், மனைவிக்கு வந்து ஸ்பௌஸ் வீசாக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். இந்த மாதிரியான ஒரு பிரிதல்கள் இருந்தாலுமே புரிதல் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும். மெச்சோர்டாக ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ நாள் சில்லறத்தனமாக சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் சண்டை போட்டு நேரத்துக்கு எடுத்துகிட்டு இருந்தோமையா, இனிமேல் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு 2 பேரும் ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக மாறக்கூடிய ஒரு பிராப்தம் மிதுன ராசிக்கு குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், ஒருத்தங்க திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருமண பிராப்தம் இந்த காலகட்டத்தில் இருக்கா? திருமணம்ங்கிறது கண்டிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நடக்கும். குடும்பஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சமாக உட்காந்துருக்கிறாருல, அப்போ குரு இருக்கிற இடத்த விருத்தி பண்ணுவார். அப்போ குடும்பம் எலாபரேட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? ஒரு நியூ மெம்பர் உள்ள ஆட் ஆவாங்க. ஸோ ஒரு பையனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா பொண்ணு அமைகிறது, ஸோ பொண்ணுக்கு வந்து ஒரு கணவன் அமைகிறது, இப்போ கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான பிராப்தங்கள்லாம் நடக்கும். இன்னும் ஒரு ஆடானாக சொல்லணும்னா, மிதுன ராசியில் நீங்கள் எல்டர்லி பேரண்ட்ஸாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் பசங்களுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட மருமகளோ வந்துடுவாங்க. ஏன்னா குடும்பத்தில் ஒரு புது நபருடைய வருகைங்கிறது இருக்குது. குடும்பம் விருத்தியாகுது, சுப நிகழ்வுகளை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல உட்கார்ற குரு பணத்தை வந்து சுப நிகழ்வுகளுக்காக நீ செலவு செய்யணும் உங்களை தூண்டுவாங்க. அப்போ கல்யாணமோ சுப காரியங்கள்லாம் அடிக்கடி வீட்டில் நடக்கிறது, புதிய நபருடைய வருகை, அந்த வருகையால் ஒரு சந்தோஷம், குடும்ப மேம்பாடு, தள்ளி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பொண்ணோ மாப்பிள்ளையே அமைவாங்க, தொலை தூரத்துலேருந்து பொண்ணோ மாப்பிள்ளையே வரக்கூடிய பிராப்தம், இதெல்லாம் மிதுனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி கொடுக்குது. பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? நம்மக்கிட்ட என்ன பேலன்ஸ் இருக்குது, என்ன டெபாசிட் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் பெருசாக பார்க்காம ஜிபேயில் என்ன பேலன்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறது தான் மிதுன ராசி அன்பர்கள். செலவு பண்ண காசு இருக்கா, சரி சந்தோஷமாக இருப்போம், திருப்தி, இப்போதைக்கு காசு இருக்குது பார்த்துக்கலான்னு தான் யோசிப்பாங்க. பட் அவங்க கூட கொஞ்சம் தொலைநோக்க யோசிச்சு பணத்தை வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ சாலிட் கேஷ் ஃப்ளோ அதிகமாகும். சாலிட் கேஷ் நீங்கள் சேர்த்து வைக்கிற அசையா சொத்துகள்லாம் யாருன்னா குரு. லிக்யூடாக கையில் வச்சு செலவழிக்கிற பணம்லாம் யாருன்னா சுக்கிரன். இப்போ குரு வளர்க்குறதுனால தனஸ்தானத்தில் பணத்தை வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு டெபாசிட் பண்ணு, ஒரு எஸ்ஐபி போடு, எஸ்டபிள்யூபி போடு, இல்லை ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணு, மியூச்சுவலில் போடு, தங்கத்தை வாங்கி வைன்னு நிறைய மூளை வந்து பல விதத்தில் செயல்பட்டு சொத்து சுக சேர்க்கைக்கு ஊந்துகோலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? மிதுன ராசி அன்பர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய இடத்துல வந்து நீங்கள் பேசி ஜெயிக்க போகிறீங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷனாக இருந்தாலும் சில இடங்களில் வந்து அது உங்களுக்கு வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. ஸோ வெளியில் நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் தான் வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு நல்லதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாலுமே அதை தப்பாக எடுத்துகிட்டு போகிறது. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்க்கு நீங்கள் நிறைய ஆட்படுவீங்க. அப்போ உங்கள் பர்சனல் லைஃப்பை கொஞ்சம் ஆஃபீஸில் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. என்ன தப்பு பண்ணாலும் சுற்றி இருக்கிறவங்க வந்து எனக்கு சூழ்ச்சி தான் பண்ணுறாங்க, என்னை முதுகில் குத்துறாங்கங்கிற அமைப்புகளுக்கெல்லாம் நிறைய மிதுனம் வந்து ஆட்படுறதுக்கான அமைப்புகள் குரு பயிற்சிக்கு பின்னாடி இருக்குது. உங்களோட பிலாங்கிங்ஸை ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். தங்கம் மட்டும் இல்லை, ஒரு பேனாவை கூட பத்திரமா வச்சுக்கணும். எண்ணி செலவு பண்ணணும். ஸோ கையில் வந்து ஏதாவது கேஷை வந்து பர்ஸில் வச்சு பர்ஸோட பணத்தை தொலைக்கிறது, ஏடிஎம் கார்டை தொலைக்கிறது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க குரு பயிற்சி காலகட்டத்தை தனக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக மாற்றிக்கணும்னா அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபுளாக நீங்கள் மாற்றிக்கணும். வாழ்வியல் ரீதியாக நாங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாரு இல்லையா, அப்போ பாடம் சொல்லி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. யாராவது ரொம்ப மனசு தாங்கலை, ரொம்ப பிரச்சனைன்னு உங்ககிட்ட வராங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் தரும் விதமாக 4 வார்த்தைகளை பேசுங்க. லாஜிக்கலாக அவங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா புரிஞ்சுட்டு அவங்கள சரியாக வழி நடத்துறதுங்கிறது ஒரு நல்ல பரிகாரம். பாடம் சொல்லி கொடுக்குறது, கவுன்சிலிங் கொடுக்குறது, இதெல்லாம் குருவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள், பாசிட்டிவாக வலுப்படுத்தும். இந்த 2 விஷயங்களை மிதுன ராசி அன்பர்கள் நல்லா பண்ணலாம். ஆன்மீக ரீதியாக என்ன ஒரு பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி இன்னும் நன்மையை செய்யும்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மன் கோயிலுக்கு மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும். அங்கே போய் ஆண்டாளையும் பெருமாளையும் ஒரு சேர தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. பூமேவு ஷண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். He is brilliant.
மில்லியன். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.